சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பக்ரீத் பண்டிகையினையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் முல்லா வீதி, பெரிய கடை, நெல்லித்தோப்பு, சுல்தான்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை இன்று காலை 6:30 மணி முதல் நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அதே வேளையில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதேபோல் கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரே நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து பாய்மர படகில் 11 நாட்கள் சாகச பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி திரும்பிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோ பார்கள் அகற்றப்படும். போதைப் பொருட்களை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது. போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறைந்து வருகிறது என்பதை மக்களின் மூலம் தான் அறிந்து வருவதாகவும், போதைப் பொருள் முழுவதும் ஒழிக்க நடவடிக்கை தொடரும் என்றும், சந்தனக்கட்டை விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஏனாம் மக்கள் மீதான கூடுதல் மின்கட்டண சுமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ஏனாம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அனுப்பியுள்ள மனுவில், தொம்பேட்டிப்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கடந்த சில ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் மின் திருட்டு நடைபெற்றுள்ளது. அதை தாமதமாக கண்டறிந்த அதிகாரிகள் தொழிற்சாலை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அந்த தொழிற்சாலை மூலம் நடைபெற்ற கோடிக்கணக்கான மின் திருட்டை தொடர்ந்து அத்தொகை ஏனாம் தொகுதி மின் நுகர்வோர்களிடம் கூடுதல் கட்டணமாக மாதந்தோறும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மின் கட்டண சுமை மேலும் அதிகரித்து ஏழை நடுத்தர மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். யாரோ செய்த தவறுக்கு தங்களை பொறுப்பாக்குவது எந்த வகையில் நியாயம் என ஏனாம் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். 5 ஆண்டுகளாக இவை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரோலில் வந்து குடும்பத்தினருடன் தலைமறைவாக உள்ள ரவுடி கருணாவை கண்டுபிடிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த ரவுடி கருணா என்கின்ற மனோகரன் 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி, உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை காவல்துறையில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தபோது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர்கள் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளனர். கருணாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழுவினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சஞ்சீவி நகர் பகுதியை சேர்ந்தவர் அவினாஷ். 20 வயதான இவர் தனது வீட்டில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வேலை நிமித்தமாக திருச்சிற்றம்பலம் கூட்டோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். தமிழக பகுதியான கோட்டக்கரை அருகே வந்தபோது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தின் மீது விழுந்தது. எதிர்பாராத வகையில் மின்கம்பம் பைக்கில் சென்ற அவினாஷ் மேல் விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு தங்க பரிசு பொருட்கள் வந்துள்ளதாக கூறி ரூபாய் 2,21,000 நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இலாஸ்பேட்டையை சேர்ந்தவர் தேவசேனா. இவரிடம் அறிமுகம் இல்லாத மர்ம நபர் முகநூலில் பழக்கமாகியுள்ளார். அதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தேவசேனாவின் மகனுக்கு ஒரு பரிசு பொருள் பார்சலாக அனுப்பியுள்ளதாகவும் நிறைய தங்கம் இருப்பதாகவும் இதற்கு வரித்தொகை செலுத்த வேண்டும் எனவும் மர்ம நபர் கூறியுள்ளார். இதனை நம்பிய தேவசேனா ரூபாய் 2,21,000 அந்த நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி திலகர் நகரைச் சேர்ந்த கௌசல்யா ரூபாய் 50,000, காரைக்காலைச் சேர்ந்த கவிதா ரூபாய் 15,000, கூனிச்சம்பட்டை சேர்ந்த பிரபு என்பவரின் சகோதரி ரூபாய் 44,000 மற்றும் ரவீந்திரநாத் ரூபாய் 72,000 என புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மட்டும் 7 பேரிடம் ரூபாய் 4,23,000 இணையதளம் வழியாக மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் 6.2 டன் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களை மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் என்றும் உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்தார். மேலும் விஷ வாயு தாக்கிய பகுதியில் குஜராத், சூரத்தைச் சேர்ந்த வல்லுநர்களை அழைத்துள்ள தலைமை செயலாளர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தமிழ் சமூகத்தை புறக்கணிப்பதுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் தமிழர்களை அவமரியாதையாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சந்தன கட்டைகள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கேரள, தமிழகம் மற்றும் புதுச்சேரி என 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற நாராயணசாமி, புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பாஜக அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதை முதலமைச்சர் ரங்கசாமி உணர்ந்து ரெஸ்டோ பார்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 84 பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் புள்ளியியல் நிபுணர் ஆகியவற்றில் 84 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது. தொடர்ந்து 27ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. நேர்காணலுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கும் வருவோர் அனைத்து சான்றிதழ்களின் அசலையும் கொண்டு வர வேண்டும். தவறினால் சம்பந்தப்பட்டோர் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். தேசிய மருத்துவ ஆணையம் விதித்துள்ள நிபந்தனை விதிமுறைகளை விண்ணப்பதாரர்கள் கடைபிடிக்காதது கண்டறியப்பட்டால் பணி நியமனம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடைகளுக்கு சீல் வைத்து வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பூக்கடை, இறைச்சி கடைகளில் இவை அதிகம் பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் முதற்கட்ட ஆய்வில் பறிமுதல் செய்யப்பட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 2ஆம் கட்ட ஆய்வின் போது கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கைப்பற்றப்பட்டால் அந்த பொருட்கள் ஜப்தி செய்து கடைகளுக்கு சீல் வைக்கப்படும். அத்துடன் நகராட்சி வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு பல்வேறு பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.
தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். இறைதூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்களால் பக்ரீத் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையினையொட்டி இன்று காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி, கிதர்பள்ளி, மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இந்த தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களுக்கு அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்கள் 6 கோடி ரூபாயில் வாங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அவசர காலங்களில் மக்களுக்கு விரைந்து உதவி செய்யும் வகையில் கோரிமேடு, வில்லியனூர், பாகூர், மடுகரை, திருக்கனூர், திருபுவனை, காலப்பட்டு, சேதராப்பட்டு, காரைக்கால், சுரக்குடி, மாகி, ஏனாம் உள்ளிட்ட இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தீயணைப்பு நிலையங்களில் 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் 6 கோடி ரூபாய் செலவில் 10 அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் இருந்து வாங்கப்பட்டுள்ள இந்த தீயணைப்பு வாகனங்கள் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வாகன பதிவெண் செய்யப்பட்டதும் இவை விரைவில் அந்தந்த தீயணைப்பு நிலையங்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படவுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சுமார் 550 மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அப்பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதில் முதல்கட்டமாக வாய்க்கால் தூர் வாருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர் வாரும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், கூட்டணி கட்சியினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அசாம் மாநிலத்தில் உள்ள சில்சார் ரயில் நிலையத்தில் இருந்து கொல்கத்தா நோக்கி வந்து கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை 8 மணி அளவில் விபத்திற்குள்ளானது. ரங்கபாணி ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருப்பதாவது: மேற்கு வங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி பகுதியில் கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயிலும் சரக்கு ரயிலும் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்த செய்தி கேட்டு வருத்தமுற்றதாகவும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் இவ்விபத்தில் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெறுவோர் பூரண உடல் நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ரயில் பாதையில் விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் இதுகுறித்த விசாரணை நடத்தி இனி இதுபோன்ற விபத்துக்கள் நிகழாத வண்ணம் ரயில்வே போக்குவரத்தை சரிவர கண்காணிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் குயின்ஸ்டவுன் நகரில் இருந்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு வெர்ஜின் ஆஸ்திரேலியா விமான நிறுவனத்தின் விமானம் நேற்று இரவு புறப்பட்டது. இந்த விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர். குயின்ஸ்டவுனில் இருந்து விமானம் புறப்பட்டு 5 நிமிடங்களில் நடுவானில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது விமான என்ஜினில் திடீரென தீ பற்றியது. இதனால் விமானத்தில் ஒரு என்ஜின் முழுவதும் செயல் இழந்தது. இதனையடுத்து விமானம் அவசரமாக குயின்ஸ்டவுன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. விமானத்தில் இருந்து பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். பின்னர் பயணிகள் அனைவரும் மாற்று விமானம் மூலம் மெல்போர்ன் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் என்ஜின் மீது பறவைகள் மோதியதாலேயே தீ பற்றியதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் அணிகளில் ஒன்றான சென்னையின் FC அணியில் கோவாவைச் சேர்ந்த மந்தர் ராவ் தேசாய் 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். 32 வயது பின்கள வீரரான மந்தர் ராவ் 2024-25 ஆண்டு சென்னையின் FCயில் இணையும் 7வது வீரராவார். இவர் ஏற்கனவே மும்பை சிட்டி, FC கோவா,
ஈஸ்ட் பெங்கால் அணிக்காக ஆடியுள்ளார். 155 ISL ஆட்டங்களில் ஆடிய அனுபவசாலியான மந்தர் ராவ் 2021ஆம் ஆண்டு தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற இந்திய அணியில் அங்கம் வகித்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.